அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் மண்டலம் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தாசன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் குருராஜன் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக என்ற அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிச்சந்தர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்துணர்வு செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடு நீக்கவும், பொருளாதார சமயத்தினரை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தோழமுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவுருளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளர் நீ என்று பொழுதிட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை இறங்குகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. வரவேற்புரை அளித்த தலைவர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மாவட்ட ஆளுநர் பாசமிகு நண்பர் பாஸ்கரன் அவர்களுடைய தலைமையிலே காலச்சக்கரமானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். 22 உதவி ஆளுநர் தாசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். எங்களது சாசன தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர், துறை தலைவர் மற்றும் உறுப்பினர்களையும் காலச்சக்கரத்திற்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த காலச்சக்கர நிகழ்வினை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கின்ற, சிவராத்திரி பூஜையை சிறப்பாக நடத்தி முடித்த நம்முடைய சேர்மன் பெருமாள் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் அந்த நிகழ்விலே அந்த பூஜையில ஒரு கேப் கிடைச்சி உள்ள வந்துட்டு நல்ல சேவையா பேசுறது ஃபுல்லா மைக்கில் போட்டு விட்டேன். நல்ல சேவையா பேசுறது பூரா மைக்கில் போட்டு விட்டு அந்த பாடுறவங்களை மைக்கை பிடிங்கி போட்டு விட்டேன். அதெல்லாம் சிறப்பாக இருந்தது. யார் பேசுறாங்க எல்லாம் வந்துட்டாங்க, மைக்கிட்டு உட்காந்துட்டாங்க ஜனங்கள்லாம், எல்லாம் கேட்டாங்க ஃபுல்லா. இன்னைக்கு அவர் சொன்ன தியானத்தை இல்லை தியானம் இருங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டேன். செல்ல அவர்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஓடிச்சு. நல்லா சிறப்பாக இருந்தது. நம்ம கொஞ்சம் நேரம் கலந்து முடிஞ்சுது. அதனால ரொம்ப அருமையா இன்னைக்கு சிவராத்திரி பூஜை நாங்கெல்லாம் வழி இல்லாமல் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தா அண்ணா அன்னைக்கு ராமாலஜி அவர்கள் சிறப்பாக சிவராத்திரி பூஜையை அருமையாக நடத்தி கொடுத்தார்கள். அனைவரும் பங்கு பண்றார்கள். அவங்க நிறைய பேர் நல்ல கருத்து சொன்னாங்க. அதையும் கேட்டு இருந்தேன். சிவராத்திரி பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை. மாசம் இருக்கு, இருந்தாலும் மகா சிவராத்திரிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதை அருமையா பண்ணியிருந்தாங்க. இந்த நம்ம காலச்சக்கரம் ஒரு சிறப்பு நிகழ்வாகவே அன்னைக்கு அமைந்திருந்தது என்பதில் ஐயமில்லை. அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும். நம்ம எல்லாரையும் நாங்களாம் நினைச்சிட்டு இருக்கோம், இருந்தால் உங்களை போல நம்ம காலச்சக்கரத்துக்கு உள்ளவங்கலாம் சிவராத்திரிலாம் தூங்கிப்பாங்க. அதனால அவங்களெல்லாம் எழுப்பி உட்கார வச்சு அதை சிறப்பாக பண்ணாங்க. நல்லா இருந்தது. அருமை, சிறப்பு. ஐயா வணக்கம். உங்களுக்கு மீண்டும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நம்முடைய நல்ல ஐயா அன்னைக்கு சிறப்பா அன்னைக்கு தியான வகுப்பு பண்ணாங்க. அவரது மட்டும்தான் நான் கேட்க முடியுது, பாக்கி பேர்லாம் கேட்க முடியல. நமக்கு பணி ஜாஸ்தி. காலையில 8:30 மணி ஆயிடுச்சு சிவபூஜை முடியறதுக்கு. ஏன்னா சாமி, அம்பாள், விநாயகர் அபிஷேகம் டெய்லி எல்லாம் திருப்பி 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 போயிட்டு வந்துட்டே இருக்கணும். 16 அபிஷேகம் ஒரு காலத்துக்கு ஒவ்வொரு சாமிக்கும். இது பண்ணும்போது டாலர் கையில வச்சிருந்தா போட்டோ எடுக்க முடியல. அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. டாலர் மடியிலே தான் இருக்கு, ரோட்டரி டாலர். ஆனா போட்டு ஒரு அன்னதானத்தை போட்டோ எடுக்க முடியல. அவ்வளவு இது 6 சிப்பம் 7 சிப்பம் அரிசி வெடிச்சோம். சாப்பாடு வெடிச்சாதான் தயிர் சாதம் போட்டு எல்லாரும் கொடுத்தோம். ஆனா
போட்டு எடுக்க முடியல. அது மாதிரி ஒரு காலகட்டம் நல்லா இருந்தது. அது மாதிரி நம்ம இன்றைய வகுப்பின் தாய்ச்சை பருத்தி அவர் அம்மா பாரதி தேவி அம்மார்களை அன்போடு வரவேற்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய காலச்சக்கரம் உறவினர்களையும் நண்பர்களையும் அருமை வரவேற்று நிறுவனை துவக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். என்றைக்கும் ஸ்ரீமுகம் சங்கம் எதுக்கும் தாங்குவதில்லை, கலந்து கொண்டே இருப்போம். அதுதான் பார்த்தேன், சர்ச்சையில பார்த்தேன், மெசேஜ் வந்துருந்தது. அப்ப ராத்திரி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சரி சரி நம்மளதான் போட்டுக்கிறதுக்கு ரைட்டு, சந்தோஷம் பேசாம இல்லை. அதனால சிறப்பு. எப்பவுமே நாங்க வந்து பின்வாங்க மாட்டோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, சகனா பவது சகனௌ புனர்த்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவஜீதமஸ்து மா விஷ்ணுஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி. நன்றிங்க ஐயா. சிறப்பு. தோற்றிய வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்தி சிறப்பித்த தலைவர் அவர்கள். தொடர்ந்து இந்த காலச்சக்கரத்தோட ஒரு தூண்னு சொல்லலாம். நம்ம தொடர்ந்து சொல்றது என்னன்னா, எங்கும் எதிலும் அப்படிங்கிற மாதிரி காலச்சக்கரத்தை வந்து எங்கும் எதிலும் கொண்டு போற ஒரு ஜாம்பவான். தொடர்ந்து நமக்கு வந்து நேற்று நிகழ்வுல கூட நமக்கு வந்து ஒரு சிறப்பா அந்த கோயில்ல வந்து நமக்கு நம்மளுடைய காலச்சக்கரம் நிகழ்வு வந்து நேரடியா கொடுத்து நம்மளுடைய காலச்சக்கரம் நிகழ்வு வந்து சிறப்பித்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாட்டோட வளம் வந்து கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவருடைய ரவிசுந்தர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல்தானே, தெளிவு குரு சிந்தித்தல்தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்னத்தை வச்சு நேரா வந்துக்கிறோம். ஆயிரத்து அடுத்து உயிருக்கு இருமிடு நன்றாக உச்சரிக்க வேண்டும். நீண்ட மூச்செடுத்து சொல்ல வேண்டும். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வாய்ப்பு
நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். கால்கள் நேரம் நீட்டிக்கிறோம். கால் நல்லா இணக்கமா வச்சுக்கோங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி இனிமேல் வெப்ப காலம் அதிகமா இருக்கிறதுனால நமது உடம்புடைய சூட்டை குறைக்கிற மாதிரி பயிற்சி தான் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால நாம இன்று சந்திர வணக்கம் சீர்தலை பயிற்சி சிறப்பாக செய்யலாம். அப்படியே ரைட் லெக் மடக்கணும், லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே நின்று நிலைக்கு வந்துடுறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ஒரு அடி கேப் வச்சிடும். சந்திர வணக்கம் முதல் இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை, நான்காவது நிலை, ஐந்தாவது நிலை, ஆறாவது நிலை, ஏழாவது நிலை, எட்டாவது நிலை, ஒன்பதாவது நிலை, பத்தாவது நிலை, பதினொன்றாவது நிலை, பன்னிரெண்டாவது நிலை, பதிமூன்றாவது நிலை, பதினான்கு, பதினைந்து, பதினாறு.
ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து உட்கட்டாசம். கைகள் நேரம் நினைக்கிறோம். சேர் பொசிஷன் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நன்றாக மூச்சு விடுறோம். அப்படியே அமர்ந்து நிலைப்படுறோம். அமர்ந்த நிலையில வக்ராசனம் செய்யணும். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் வச்சுங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சோம். நல்லா திரும்புறோம். ரைட் சைடு நல்லா திரும்பிடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. தாளமாட்டி. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வச்சுக்கிறோம். ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சுக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நேரம் வச்சுக்கிறோம். அர்த்த பத்மாசனம். லெஃப்ட் லெக் எடுத்து வச்சுக்கோங்க. ரைட் லெக். கை நீட்டி ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தலைக்கு பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். சின்ன பிரச்சனை நல்லா மூச்சு விடுங்க. கைகளை ஷோல்டர் நேர்கீழ வச்சுட்டு அர்த்த உத்திர பத்மாசனம். அப் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கால் நேரம் நிற்கிறோம். ரைட் லெக் கீழே வச்சுட்டு லெஃப்ட் லெக் மேல வைங்க. அப்படியே முன்னாடி நல்லா டச் பண்ணுங்க. 1 2 3 4
6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நல்லா லெஃப்ட் லெக் அகலமா வச்சு குதிக்கால் நம்ம உடம்போட சென்டரா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரைட் லெக் எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க. கால் நல்லா அகலமா வச்சு சுகாசனத்துல நல்லா வசதியை கொடுக்குங்க. நேராக நிமிர்ந்துக்கிறோம். கபாலபதி பெருவல் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ரெண்டு கையிலும் சின்னத்தை வச்சு நன்றாக மூச்செடுத்து மெதுவாக விடணும். மோதிரம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நன்றாக மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சு இருக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுறோம். அடுத்து பஸ்திரியா நல்லா மூச்சு உள்ளேன்னு வருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. மோதிர விரல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20.
மிக சிறப்பாக கபாலம், விபஸ்திரியா, சந்திர வணக்கம், ஆசன பயிற்சிகள் மிக சிறப்பாக செஞ்சீங்க. நன்றாக மூச்சு துறை. இந்த உடலுக்கு உண்டான இந்த பயிற்சியை நம்ம செய்யறது மூலியமா நம்முடைய உடல் 24 மணி நேரம் நல்லா அன்பாகவும் அமைதியாகவும் வச்சிருக்கும். உடம்புல ஒரு தொந்தரவு இருக்குன்னா அன்புக்கும் அமைதிக்கும் வேலை இல்லாம போயிடும். அப்ப கண்டிப்பா நம்ம பயிற்சிகள் செஞ்சுட்டோம்னா தான் பரவாயில்ல, எனக்காக நீங்க உழைச்சிருக்கீங்க, உங்களை நான் அன்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு மனசு அன்பா வச்சிருக்கோம் இந்த உடல். மனதையும் நாம பண்படுத்தி நல்ல அமைதியாகவும் கவனமாகவும் கருணையோடும் அன்போடும் வச்சிருக்க முடியுமா? பிரபஞ்சம் இந்த ஆற்றல் நம்மளை அன்பாகவும் பண்பாகவும் பார்த்துக்கொண்டு நம்மளோடவே இணைஞ்சிருக்கு. என்றும் நட்போடு நம்மளை பார்த்துக்கணும். அழிவில்லாத வாழ்வை நீண்ட காலம் வாழ்வாங்கு வாழ இந்த பிரபஞ்சம் நம்மளை நல்லா பார்த்துக்கணும். அதனால பயிற்சி, உடல் ஒழுக்கம், மன ஒழுக்கம் மிக மிக அவசியம். இந்த ரெண்டுக்கும் நம்ம பயிற்சி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எத்தனை வேலைகள் இருந்தாலும் நம்ம இதுக்காக ஒதுக்கி கண்டிப்பா செய்யணும். அடுத்து சீத்திரை பயிற்சி. அதாவது இந்த பயிற்சி நீங்க கத்துக்கிட்டு இப்ப காலையிலயும் செய்யணும், மதியம் செய்யணும். எப்பவெல்லாம் உடம்பு வேர்த்து ரொம்ப சூடா இருக்குன்னு உணர்றீங்களோ அப்ப நீங்க ஒரு 2 நிமிடம் செஞ்சுக்கலாம். அகப்புற மூச்சு பயிற்சி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மூச்சை இழுங்க, 2 மூச்சு உள்ள 2 மூச்சு வெளியே, வாய் வழியா எடுத்து மூக்கு வழியா விடும். சரி, மூக்கு வழியா எடுத்து வாய் வழியா விடும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றாக முடிச்சுடுங்க. நல்லா நாக்க என்ன பண்ணணும், நாக்கு இருக்குன்னா இப்படி மடிச்சுக்கணும். நாக்கு இப்படி மடிச்சு உமிழ்நீர் அந்த நாக்கினுடைய நடுவுல உமிழ்நீர் நிற்கும். கிணத்துல தண்ணி நிக்கிற மாதிரி உமிழ்நீரை நாக்குள்ள நிறுத்தி காற்றை நாம மெதுவா வாய் வழியா இழுக்கிறோம். அப்ப என்ன ஆகுன்னா அந்த உமிழ்நீர் அமிர்தம் நம்முடைய காற்றை குளிர்ச்சிப்படுத்தி உள்ள கொண்டு போகும். எல்லா உறுப்புகளும் நல்ல உள்ளுறுப்புகள் முக்கியமா நல்ல குளிர்ச்சி ஆகும். அப்புறம் அப்படியே மூக்கூடிய மெதுவா அந்த காற்றை விடும். எல்லாருமே செய்யலாம். நேரத்துக்குங்க சின்னத்துல வச்சுக்கலாம். முதல் தண்டு மட்டும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். சின்னத்துல வச்சுக்கலாம், இப்படி கூட வச்சுக்கலாம். நீங்க செய்யலாம். சரி, நல்லா உமிழ்நீர் வர வச்சுக்கோங்க. மேல அன்னத்துல வச்சு நல்லா வருடினீங்கன்னா உமிழ்நீர் சோர்ந்துக்கும். அதுக்கப்புறம் குழல் மாதிரி மடிச்சு வச்சுக்கணும். மேம் சொன்ன மாதிரி விசில் அடிக்கிற மாதிரி நாக்க வச்சிடணும்.
அப்படியே உமிழ்நீர் இருந்துச்சுன்னா அப்படியே உமிழ்நீருங்க. நீங்க தலையை தொட்டு பாருங்க, அந்த உடம்பு ஹீட்டு குறைஞ்சதுன்னா நல்லா தெரியும். தெரியுதுங்களா? நன்றி. இந்த பயிற்சியை வந்து நாம உடல் வெப்பமா இருக்கிற நேரத்துல, வேர்வை அதிகமா வெளியில இருக்கிற நேரத்துல நீங்க செய்யலாம். அப்படியே உடம்பு குளிர்ச்சி ஆகும். அது மட்டும் இல்ல, நம்ம எங்காவது வெளியில போயிட்டு இருக்கிறோம், தண்ணியே கிடைக்கல, தண்ணி தாகம் அதிகமா இருக்கு, அந்த நேரத்துல இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுடைய தண்ணீர் தாகம் வந்து குறைஞ்சிடும். தண்ணி தாகமே இருக்காது. அதாவது அது மட்டும் இல்ல, பசியோடு இருக்கிற நேரத்துல இதை செஞ்சீங்கன்னாலும் பசி குறையும். இதுவும் கேசரி யோகம் செய்யணும். அதாவது மேல அன்னத்துல நாக்கு டச் பண்ணி நல்லா ஆழ்ந்து உமிழ்நீரை வர வச்சு அப்படியே உமிழ்நீரை விழுங்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பயன்படுத்தி நீங்க பயன்பெறலாம். இந்த பயிற்சியில சிறப்பாக செய்யுங்க. நன்றாக பயிற்சி செஞ்சீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அப்படியே சாந்தியாசனையில படுத்துருங்க. நன்றிங்க ஐயா. இந்த வாய்ப்பை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக பயிற்சிகளை, ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், இன்னைக்கு வந்து அந்த சீத்தலை பிராணாயாமம் வந்து நேற்று அம்மா சொன்ன மாதிரி அதனுடைய பயிற்சி முறைகளும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது வெயில் காலம் ஆரம்பிச்சிருக்குது, சூடு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி முறையை வந்து இன்னைக்கு ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. சிறப்பா எல்லாருமே செஞ்சு பயனடைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பித்துக் கொடுத்த நலசுமை அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். இன்று நாம் அயோடைஸ்டு உப்புன்னா என்ன, அது நமக்கு தேவையாங்கிறத பார்க்கலாங்க. அயோடைஸ்டு உப்பு சாப்பிட்டா மூளைச்சாவு வரும். அதாவது அயோடைஸ்டு உப்பு தான் சிறந்ததுன்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். எந்த சயின்டிஸ்டா இருந்தா எங்கிட்ட வந்து பேசுங்க, நம்ம கிளாரிபிகேஷன் கொடுக்கலாம். அயோடைஸ்டு உப்புங்கிற கான்செப்டே முதல்ல ராங் கான்செப்ட். ஆச்சரியமா இருக்குதா? ஏன்னா எல்லாரும் அயோடைஸ்டு உப்பு தான் சாப்பிடணும்னு சொல்லும் பொழுது நான் மாத்தி சொல்றேன். அது என்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு மனிதனுக்கு அயோடின் எவ்வளவு தேவை? அது வந்துங்க ppmனு சொல்லுவாங்க, பார்ட்ஸ் பெர் மில்லியன். ரொம்ப கம்மியா தான் தேவை. அதை முதல்ல உப்புல போட வேண்டிய அவசியமே இல்லை. அது எல்லா உணவுகளிலும், எல்லா பழங்களிலும், எல்லா காய்கறியும் இருக்குது. ஆக்சுவலா அயோடின்ங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையே இல்லை. அப்படியே இருந்தாலும் காய்கறில பழங்கள்ல கிடைச்சிடும். அது அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் குறிப்பா உப்புல கலக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. உதாரணமா இப்ப என்ன சொல்றாங்க, உப்புல வந்து 15 ppmக்கு மேல அயோடின் இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கடல் பக்கத்துல வாழ்ற ஊர்ல இருக்கு இல்லைங்களா, கடல் காத்த யாரெல்லாம் சுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அயோடின் சாப்பிடக்கூடாது. ஏன்னா கடல் காத்துல நிறைய அயோடின் இருக்கும். அந்த மனிதனுக்கு முதல்ல அயோடின் தேவையில்லை. அப்போ கடல் பிரதேசத்தில் இருக்கிற யாருமே அயோடைஸ்டு உப்பு சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டா மிகப்பெரிய ஆபத்துல வரும். வாந்தி வரும், வயிற்றால போகும், மூளைச்சு, திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு இறந்துருவாங்க. இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இது ஏன் யாருக்கு தெரியலங்கிறது எனக்கு தெரியல. அதாவது அயோடின் யாருக்கு வேணும்னா ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல், பிரான்ஜெர்மன் போன்ற இந்த குளிர் பிரதேசங்கள்ல தான் தேவை. அதுக்கும் நாம அயோடின் எடுத்துக்க வேண்டியது இல்லை. அதை வந்து உப்புல போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. முதல் விஷயம் புரிஞ்சுக்குங்க. அயோடின்ங்கிறது அது வந்து ரொம்ப கம்மியா தேவைப்படுறது. சொல்லட்டுங்களா எதுல அயோடின் இருக்குன்னு? ஆப்பிள் இருக்கு, மாம்பழத்துல இருக்கு, கிரேப்ல இருக்கு, மீன்ல இருக்கு, கடல் பாசியில் இருக்கு, காலிஃபிளவர்ல இருக்கு, மக்காச்சோளம், பைனாப்பிள், பேரிச்சம்பழம், பெப்பர், மிளகு,
அம்மாவுடைய பால், மதர் மில்க்கு, பட்டை, கிராம் இது எல்லாத்துலயும் அயோடின் இருக்குங்க. அப்படிலாம் எல்லாத்துலயும் இருக்கும் பொழுது உப்புல கொண்டு வந்து கொட்ட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதை விட ஒரு காமெடி கேளுங்க. இன்னைக்கு நிலைமையில தூத்துக்குடியில 1 கிலோ உப்பு எவ்வளவு தெரியுங்களா? ₹1.50. ஆனா இந்த அயோடைஸ்டு உப்பு அப்படிங்கறதுக்காக ஒரு அயோடின் கலக்குறாங்க இல்லைங்களா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பொட்டாசியம் அயோடைடு. இதோட விலை எவ்வளவு தெரியுமா? 1 கிலோ 1000 இருந்து 2000ங்க. அது நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுல இருந்தா வருது. அப்ப எவனோ வெளிநாட்டு கம்பெனிக்காரன் நம்ம ஊர்ல வியாபாரம் பண்றதுக்காக 1000 ரூபாய் உப்புல 2000 ரூபாய்க்கு அயோடின் கலக்க சொல்றான். அது பொட்டாசியம் அயோடைடு. பொட்டாசியம் அயோடைடு அப்படிங்கிறது மிகப்பெரிய மனிதனுக்கு நோய் உண்டு பண்ற மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு கெமிக்கல் அது. அது சேர்த்தனால இப்ப என்ன ஆகுது தெரியுங்களா? அதாவதுங்க, நீங்க வந்து நல்ல உப்பு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பாரம்பரிய உப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? வெயிட் போக போக நாளாக நாள வெயிட் கம்மியாகுங்க. தண்ணி மாதிரி இருக்கும். அதாவது லேசா ஈரமா இருக்கும். இந்த அயோடின் போறனால என்ன ஆகுதுன்னா அதுல ஈரமும் இல்லை, அது எவாபரேட் ஆகுறது இல்லை. புரிஞ்சுக்கங்க. அயோடின்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு தேவையில்லாத விஷயம். எனவே உடனடியாக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த அயோடைஸ்டு உப்புங்கிற கான்செப்டை நிறுத்திட்டு மீண்டும் சாதாரண உப்பை கொடுத்தால் மட்டுமே நம் உயிரை காப்பாற்ற முடியும் என்பதை ஓப்பனாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனவே சயின்டிஸ்ட் எல்லாம் உட்கார்ந்து யோசிங்க. அயோடைஸ்டு உப்பை வந்து உடனே நம்ம மாத்தணும். அதை விட முக்கியமான விஷயங்க, அதாவது காஷ்மீர் போன்ற இடங்கள்ல பிளம்ஸ் விளையுதா இல்லையா? ஆப்பிள் விளையுதா இல்லையா? ஆப்பிள் சென்னையில விளையுது, பிளம்ஸ் சென்னையில விளையுது. அப்ப என்ன அர்த்தம்? அதாவது குளிர் பிரதேசங்கள்ல தான் ஆப்பிள் பிளம்ஸ் எல்லாம் விளையுதுன்னா அதுல அயோடின் நிறைய இருக்குது. புரிஞ்சுக்குங்க. வெயில் பிரதேசங்கள் என்ன விளையுது? சோ புரிஞ்சுக்க என்ன சொல்றேன்னா, எந்த ஊர்ல எது விளையுதோ அது சாப்பிட்டா அதுல இந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவு அயோடின் வேணுமோ இறைவன் கரெக்டா கொடுத்துருக்காரு. அப்புறம் நீங்க யோசிக்கிறீங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல வந்து எண்ணெய் கிடைக்குது, கேரளால தேங்காய் எண்ணெய் கிடைக்குது, நார்த் இந்தியால கடுகு எண்ணெய் கிடைக்குது, துபாயில ஆலிவ் ஆயில் கிடைக்குதுன்னா அவங்க ஊர்ல எது விளையுதோ எது கிடைக்குதோ அந்த எண்ணெயை, அந்த பழங்களை, அந்த காய்கறியை சாப்பிட்டா அந்த கிளைமேட்ல அந்த ஊர்ல யாருக்கு என்ன எவ்வளவு பர்சன்டேஜ் கெமிக்கல்ஸ் வேணுமோ, அதாவது சோடியம், குளோரின், மெக்னீசியம் இதெல்லாம் தேவைப்படுதோ அது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குங்க. நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அயோடைஸ்டு உப்புனாலதான் இப்ப வர அனைத்து வியாதிகளுக்கும் அயோடைஸ்டு உப்பு தான் காரணம். எனவே உடனடியாக பொதுமக்கள் அனைவரும் இது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்து உடனே அயோடைஸ்டு உப்பை நிறுத்திவிட்டு மீண்டும் நாம் பழையபடி நமது பாரம்பரிய உப்பாகிய கல்லுப்பை பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆரோக்கியமாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விட முக்கியமான விஷயங்க, இப்ப என் உடம்புக்கு எவ்வளவு அயோடின் வேணுங்கிறது என் உடம்புக்கு தாங்க தெரியும். உதாரணத்துக்கு என் உடம்புக்கு அயோடின் வேணுச்சுங்களேன், எனக்கு ஆப்பிள் பிடிக்குங்க, ஆப்பிள் அயோடின் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவேன்? நான் ஒரு ஆப்பிள் வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு இன்னும் பிடிக்கும், 2வது ஆப்பிள் சாப்பிடுவேன். 3வது ஆப்பிள் சாப்பிடும் பொழுது திகட்டும். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு தேவையான அயோடின் கிடைச்சிருச்சு, இனிமேல் சாப்பிடாதே சொல்லுதுன்னு அர்த்தம். அப்போ இன்னொருத்தருக்கு அயோடின் அதிகமா தேவைப்படுது, அவர் 7வது ஆப்பிள் நிறுத்துறாரு. இன்னொருத்தருக்கு ஆல்ரெடி அயோடின் நிறைய இருக்கு, தேவையில்லை. அவருக்கு என்ன ஆகும்? ஒரு பீஸ் ஆப்பிள் சாப்பிட்டாவே பிடிக்காது. சில பேருக்கு ஆப்பிளே பிடிக்கலன்னு அர்த்தம், அவங்களுக்கு அயோடின் தேவையில்லைன்னு அர்த்தங்க. புரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு சயின்ஸ் சொல்லித்தரேன். இந்த சயின்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இனிமேல் உங்க உடம்பில் அயோடின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தேவையே கிடையாது. நமது உடம்பில் எந்த எந்த கெமிக்கல் தேவைப்படுகிறதோ, எந்த சத்து பொருள் தேவைப்படுகிறதோ, அந்த சத்து எந்த உணவில் இருக்கிறதோ, எந்த பழங்களில் இருக்கிறதோ, எந்த காய்கறியில் இருக்கிறதோ அந்த உணவு, அந்த பழம், அந்த காய்கறி நமது நாக்குக்கு பிடிக்கும். அப்போ உங்க ஊர்ல விளையிற பொருளை உங்க நாக்குக்கு பிடிச்சதை மட்டுமே கரெக்டா சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு எவ்வளவு அயோடின் வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா கிடைத்து விடும். அதனால இப்ப என்ன ஆகுது கேட்டீங்கன்னா, 1,000 ரூபாய் உப்புங்க தூத்துக்குடியில, அது மிஞ்சி மிஞ்சி போனா கடைக்கு வந்ததுன்னா 5 ரூபாய்க்கு விற்கலாம். இப்படி அயோடின் கலைக்கிறதுனாலதான் 17 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? 1 ரூபா பொருள் 20 ரூபாய்க்கு மாறிடுச்சு. கஷ்டப்பட்டு உழவு செஞ்சவங்களுக்கு 1,000 ரூபாய், இந்த நடுவுல விற்கிறது அயோடின் விற்கிறவங்களுக்கு 15 ரூபாய். யோசிச்சு பாருங்க. எனவே மீண்டும் சொல்கிறேன், அயோடைஸ்டு உப்புங்கிறது ஒரு ஆபத்தான உப்பு. மீண்டும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உப்பு சத்தியாகாரம் செய்து அந்த உப்பை நிறுத்திவிட்டு மீண்டும் நாம் பழையபடி மரபு உப்பாகிய கல்லுப்பை, அயோடின் கலக்காத உப்பை பயன்படுத்தினால் மட்டுமே நாம் இனிமேல் நமது உடலையும் மனதையும் உயிரையும் காப்பாற்ற முடியும். இது ஒரு முக்கியமான விஷயம், இது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா எல்லா வீட்லயும் அயோடைஸ்டு உப்பு, ஹோட்டல்ல எல்லா இடத்துலயுமே. அதுல வேற சாதாரண உப்பு ரோட்ல கொண்டு போக கூடாதாமா, திடீர்னு வந்து செக் பண்ணி பார்ப்பாங்களாமா. அதுல வந்து பிபிஎம் 15க்கு கம்மியா இருந்ததுன்னா இதுக்கு ஃபைன் போடுறாங்களாமா. இதெல்லாம் சரியில்லைங்க. நல்ல உப்பு கொண்டு போனா ஃபைன் போடுறாங்க, ஒரு கெமிக்கலை போட்டு தூக்கி கொண்டு போனா ஃபைன் போட மாட்டேங்கிறாங்கிறது ஒரு நகைச்சுவையான விஷயமாக இருக்கிறது. யாருமே சயின்டிபிக்கா யோசிக்கிறதே கிடையாது. எனவே மீண்டும்
நாம் பாரம்பரிய உப்பை கொண்டு வர வேண்டும், அயோடிஸ்ட் உப்பை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். எனவே நாமும் இனிமேல் சாதாரண உப்பை சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்வோமாக. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அந்த உப்பின் தன்மைகளை பற்றி அதனுடைய மருத்துவ குணங்களையும் பற்றி அற்புதமாக சிறப்பாக கொடுத்தாங்க. சிறப்பான முறையில் நமக்கு நல்ல ஒரு சிந்தனைகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தாய்ச்சி பயிற்சி. தாய்ச்சி பயிற்சி என்பது நமக்கு தொடர்ச்சியா நமக்கு பாரதி தேவி அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பிஸி ஷெட்யூல்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துல இன்னைக்கு ஒரு எல்லாருமே ஆசான்கள் ஒரு பிஸியான ஷெட்யூல்ல இருந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்திலயும் நமக்கு ஒரு சிறப்பான பயிற்சி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா அவங்களும் ஆன்லைன்லயும் நிறைய கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நேரடி வகுப்பு நிறைய நடத்திட்டு இருக்காங்க. நம்ம குழுவிலையும் நிறைய பகிர்ந்துட்டு இருக்காங்க. சென்ற வருடம் ஜெகநாதன் பாரதி தேவி அம்மையார் நமக்கு இந்த ஒரு வருட காலங்கள் 365 நாட்கள் சிறப்பாக காலச்சக்கரத்துல நமக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து சிறப்பித்து கொடுத்தாங்க. அவங்களுடைய பணிகள் இந்த வருஷம் சிறப்பா போயிட்டு இருக்கிறாங்க நினைச்சு எண்ணி பெருமைப்படுகிறோம். அவர்களுடைய அந்த யோகா சென்றும் சரி, அவங்களுடைய மற்ற செயல்பாடுகளும் மேன்மேலும் வளர்ச்சி அடைய காலச்சக்கரம் அன்பர்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நமக்கு தொடர்ந்து பயிற்சிகளையும் சிறப்பான வழிமுறைகளையும் கொடுத்து கொண்டிருக்கும் பாரதி தேவி அம்மா அவர்கள் இன்று அந்த தாய்ச்சி பயிற்சி நமக்கு சிறப்பாக கொடுக்க இருக்காங்க. அதுல பல்வேறு நிலைகள் இருந்தாலும் நமக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிலைகளை பற்றி நமக்கு சிறப்பாக வகுப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையிலே இன்று அதன் தாய்ச்சி பயிற்சியை தொடர்ச்சியை அளிக்க பாரதி தேவி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி நன்றி ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தாய்ச்சி, தாய் என்றால் உடல், சி என்றால் சுவாசம், பிராணசக்தி. இந்த பிராணசக்தியை உடல் முழுக்க ஒரே சீராக பரவ செய்வதுதான் தாய்ச்சி பயிற்சியோட நோக்கம். கடந்த வாரங்கள்ல 15 நிலைகள் பார்த்தோம். இன்று நம்ம 16, 17, 18 இந்த 3 நிலைகள் இன்னைக்கு பார்த்திடலாம். இதே நேரம் எந்திரிச்சுங்க. 2 கால்களுக்கு இடையில ஒரு 1 feet கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நேரம் நின்றுக்குங்க. நாக்க மடிச்சு மேலெண்ணத்துல வச்சுக்கலாம். இந்த கை இந்த அப்பிள் படாம உடம்புல டச் ஆகாம வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே குனிறோம். டேர்ன் த வீல், ஒரு சக்கரம் போல நம்ம உடம்பு சுத்துறோம். நல்லா கீழே குனிஞ்சுட்டு அப்படியே ரொம்ப ஸ்லோவா மூச்சை இழுத்துக்கிட்டே இந்த ஒரு நிலை பாத்துக்கோங்க. அப்ப 2வது தடவை நீங்க செஞ்சுக்கலாம். இப்ப மூச்சு இழுத்துக்கிட்டே ரைட் ஹேண்ட் கீழே, லெஃப்ட் ஹேண்ட் மேல வர மாதிரி அப்படியே ஸ்லோவா கொண்டு போறோம். ஸ்லோவா மூச்சு இழுத்துக்கிட்டே கொண்டு போறோம். இப்ப 2 கையும் மேல கொண்டு வந்துட்டோம். இப்போ மூச்சு விட்டுக்கிட்டே கீழே கைகளை கொண்டு வரோம். மூச்சு விட்டுக்கிட்டே கீழே கொண்டு வாங்க. எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்படியே விட்டு 2 கால்களுக்கு இடையில இந்த அளவுக்கு கேப் வச்சுக்கோங்க. கைகளை கீழே போட்டுக்கிறோம். டர்ன் த வீல், ஒரு சக்கரம் போல நம்முடைய உடம்ப சுத்துறோம். ரைட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் இப்படி கொண்டு வந்துருங்க. பிரீத்திங், மூச்சு இழுக்கிறோம். மூச்சு நல்லா பொறுமையா மூச்சு இழுத்துட்டே ஸ்லோவா, எவ்வளவு ஸ்லோவா பண்றோமோ அவ்வளவு பெனிஃபிட் நம்ம உடம்புக்கு. பிரீத்திங், சுவாசத்தையும் ஒரே சீராக மெதுவாக இழுத்துக்கிட்டே கைகளை மேல கொண்டு வரோம்.
2 கைகளையும் மேல கொண்டு வந்துட்டோம். இப்போ மூச்சு விட்டுட்டே கைகளை கீழே கொண்டு போறோம். மெதுவாக ரொம்ப ஸ்லோவா ஒரே சீராக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ வந்து நம்ம ஆப்போசிட்ல செய்யறோம். இப்ப ரைட் சைடு வந்து கையை உடம்பு மேல கொண்டு வந்தோம். இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து செய்யறோம். மூச்சு இழுத்துக்கிறோம். இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீழே, ரைட் ஹேண்ட் மேல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பிரீத் இன். மூச்சு இழுத்துக்கிட்டே ஸ்லோவா கைகளை மேல கொண்டு போறோம். இப்போ கீழே கைகளை கொண்டு வரும்போது மூச்சு விட்டுக்கிட்டே கொண்டு வரோம். பிரீத் அவுட். பிரீத் இன் பண்ணிக்கோங்க. மூச்சு இழுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் மேல. Breathe out. Breathe in. Left hand கீழே, right hand மேல. Breathe out. ஒரு ரவுண்ட் ஒரு டயர் போல நம்ம உடம்பு வந்து இப்படி கைகளை கீழே இருந்து அப்படியே மேல கொண்டு வரோம். மேல கொண்டு வரும்போது மூச்சு இழுக்கணும். கீழே இப்படி கொண்டு வரும்போது மூச்சு விடணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பயிற்சி நம்ம பண்ணும்போது எல்லா வர்ம புள்ளிகளும் அக்குப்ரெஷர் புள்ளிகளும் நல்லா தூண்டப்படுது. இதனால வந்து நம்ம உடம்புல சக்தி ஓட்ட பாதைகள் இருக்கக்கூடிய தடைகள், அடைப்புகள் இதெல்லாமே நீங்குது. இதனால நம்ம உடம்பு முழுக்க ஒரே சீராக இந்த பிராண சக்தி வந்து நம்ம கொண்டுட்டு போக முடியும். இந்த பயிற்சி நீங்க ஃபேன் எல்லாம் போடாம வீட்டுல நல்லா ஜன்னல் எல்லாம் நல்லா திறந்து வச்சுட்டு வெட்ட வெளியில நல்லா செய்யும்போது நல்ல இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், கெட்ட கழிவுகள் எல்லாமே நல்லா வெளியேறும். நல்லா நம்ம மார்கழி மாதத்துல நல்ல கடும் குளிர்ல செஞ்சாலும் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நல்லா வெளியேறும். இந்த பயிற்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா பண்ணணும். அதுதான் ரொம்ப மனசு கவனமா வச்சுக்கணும். இந்த தாய்ச்சி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா நாம கவனிச்சு செய்யறோம். உடம்போட அசைவுகளை கவனிக்கிறோம். எந்த அசைவுல மூச்சை உள்ள இழுக்கணும், எந்த அசைவுல மூச்சை வெளியே விடணுங்கிறத கவனிச்சு செய்யும் போது உடம்புல வந்து இயற்கையாகவே சூடு வந்து அதிகமாகும். ஒரு நல்ல சூடு வந்து கிரியேட் ஆகி அந்த எனர்ஜியானது வந்து உடம்பு முழுக்க இந்த பிராண சக்தியை ஒரே சீரா பரவ செய்யுது. நம்ம வீட்டு வேலையெல்லாம் செய்யும் போது அவசர அவசரமா செய்வோம். எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு அவசரத்துல நம்ம செய்வோம். அது வந்து எக்ஸசைஸ் ஆகாது. ஏன்னா நம்ம அந்த உடல் அசைவுகளை வந்து நம்ம கவனிக்கிறது இல்லை. இப்போ நம்ம பொதுவாவே வீட்டு வேலைகள்னா அந்த உடற்பயிற்சி இல்லாமதான் இருக்கு. முதல்ல எல்லாம் குத்த வச்சு பாத்திரம் வளர்க்கணும், கீழே மாப் போடும்போது குத்த வச்சு உட்கார்ந்து உடம்பு இந்த வீட்டை மெழுகணும், அந்த மாதிரி உடற்பயிற்சி இல்லாம இருக்கு. ஏதாவது ஒரு யோகா பயிற்சியோ, தாய்ச்சி பயிற்சியோ, ஏதாவது ஒரு பயிற்சி வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது குறிப்பா பாத்தீங்கன்னா ஜப்பான், சீனா இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் இன்னும் 95க்கும் மேல வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அதிகமா வசிக்கிறதா சொல்றாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பயிற்சி வந்து ஒரு ஹேபிட்டா ஒரு பொழுதுபோக்கா கூட நம்ம எடுத்து நம்ம உடம்பு ஹெல்த்துக்காக நம்ம பண்ணலாம். இப்ப இந்த பயிற்சி டர்ன் த வீல், இந்த பயிற்சி நம்ம பண்ணும்போது
உடம்புல என்ன நடக்குது அப்படின்னா இடுப்பு வலி, முதுகு வலி இருந்தா சரியாயிரும். அதே மாதிரி குதிகால் வலி, இந்த வலி எல்லாம் இருந்தா சரியாயிரும். லங்ஸ், ஹார்ட் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்னொரு டைம் பண்ணிடலாம். கைகளை கீழே தொங்க போட்டுக்கிறோம். பிரீதிங், மூச்சு இழுக்கிறோம். Breathe out. அப்படியே ஆப்போசிட் லெஃப்ட் சைட் பண்ணிடலாம். பிரீதிங், breathe out. ஓகே, ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கலாம். இந்த பயிற்சி செய்யறதுனால உடல் எடையும் நல்லாவே குறையும். உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் இருந்தாலும் குறையும். பெரியவங்க 60 வயதுக்கு மேற்பட்ட பெரியவங்க செய்யும் போது இந்த கை கால் தள்ளாட்டம் இருக்காது. கை கால்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகி பிளட் பிரஷர் கூட, ஹை பிளட் பிரஷர் எல்லாமே நார்மல் ஆகும். அடுத்ததா நம்ம செய்ய போறது ட்ரெட் அண்ட் ஜம்ப். இந்த பயிற்சி எப்படின்னா, இப்ப நம்ம கோயில் விசேஷத்துல எல்லாம் நம்ம ஆடுவோம் இல்லைங்களா, கம்பத்தாட்டம்னு சொல்லுவோம். அப்படி ஆஹ் அந்த கை கால்களை தூக்கி அசைச்சு ஆடுறது, அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான். இப்போ வந்து நம்ம இப்ப லெஃப்ட் ஹேண்ட மேல தூக்கும் போது இப்படி ரைட் லெக்க வந்து ஒரு ஜம்ப் பண்ணி இப்படி மேல, இப்படி தூக்கும் போது கைகளையும் கால்களையும், கையும் காலையும் மேல தூக்கும் போது மூச்சு இழுக்கணும். இப்படி மேல தூக்கும் போது இப்போ கை கால்களை கீழே கொண்டு வரும்போது மூச்சு விடணும். தூக்கறதுக்கு முன்னாடி ஒரு லைட்டா ஒரு சின்ன ஜம்ப் பண்ணி அப்படியே ஒரு சிறிய அளவுல ஜம்ப் பண்ணி தூக்கணும். பிரீதிங், breathe out. Breathe in. கையை வந்து ஷோல்டர்ல தூக்கினா போதும். Breathe out. Breathe in. 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 Breathe out. Okay, relax. ஒரு நீண்ட மூச்சு வாங்கிக்கிறோம். இந்த பயிற்சி செய்யறதுனால ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய இந்த மூட்டு வலிகள், கை கால் வலிகள் எல்லாமே சரியாகும். நாள்பட்ட நோய்கள் சரியாகும். லங்ஸ், ஹார்ட் வந்து நல்லா இயங்க ஆரம்பிக்கும். நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எதிராக நம்ம உடம்புல அதிக மன அழுத்தம், உடம்புலயும் சரி அதிக பாரமா அழுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, உடம்பு வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, அதே மாதிரி மனசுல வந்து ஒரு அழுத்தம், நெஞ்சில ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்க
அதிகமா ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்கள இந்த பயிற்சி நம்ம பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா நீங்கிரும். அதனாலதான் நம்ம கோயில் விசேஷங்கள் எல்லாம் வந்து இந்த ஆட்டம் வச்சிருக்காங்க. இத ஒரு பாரம்பரிய கலையா இதுலயும் எல்லா நம்மளுடைய நம்ம பாரம்பரிய கலாச்சாரத்திலயும் இந்த யோகா பயிற்சிகள், இந்த தாய்ச்சி சார்ந்த பயிற்சிகள் எல்லாமே பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆனா நமக்கே தெரியாம அது எல்லாம் நம்ம பாரம்பரியமா நம்ம கலாச்சாரத்துல வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இத வந்து நம்ம ஒரு குறிப்பா அந்த பயிற்சியா செய்யும்போது கவனிச்சு பண்ணும்போது இந்த மூச்சு பயிற்சி சேர்ந்து ஒரு மூவிங் மெடிடேஷனா ஆயிடுது. இத பண்ணும்போது உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேறிரும். அது குறிப்பா பெண்களுக்கு மிக மிக நல்லது. மிக நாட்பட்ட நோய்கள், பிளட் பிரஷர், எல்லாமே மூட்டு வலி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் இது எல்லாம் நம்ம வந்து மிக எளிமையா இந்த பயிற்சியை பண்ணி நம்ம சரி பண்ணலாம். டெய்லியும் பண்ணும்போது அது எல்லாமே சரியாகுது. நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்ய போறது அலைட்னிங் எனர்ஜி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி சக்தியை வந்து தட்டி எழுப்புறோம். நம்மளுடைய சக்தியை வந்து நாமளே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான பயிற்சி. நேரம் நின்னுக்கிறோம். இப்ப 2 கையும் இப்படி அடி வைத்துக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க. 2 கைகளையும் உள்ளங்கை மேல் நோக்குற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு இழுத்துக்கிட்டே கைகளை மேல கொண்டு வாங்க. நாக்க மடிச்சு மேல வச்சுக்கோங்க. இந்த ஆர்ம்பிட் வந்து நம்ம உடம்புல படாத மாதிரி வச்சுக்கலாம். பிரீதிங். மூச்சு இழுத்துக்கிட்டே கைகளை ஸ்லோவா மேல கொண்டு வரோம். நம்மளுடைய ஐ லெவல் வரைக்கும் கொண்டு வந்துடும். இப்போ மூச்சு விட்டுட்டே கைகளை கீழே கொண்டு வரோம். ரொம்ப ஸ்லோவா கொண்டு வாங்க. இந்த வைப்ரேஷன் தெரியும். நம்ம ஆறாவையும் நாமளே டச் பண்ணி பார்க்கலாம். அந்த எனர்ஜியை வந்து நம்ம டச் பண்ணி பார்க்க முடியும். அடிவயிறு வரைக்கும் கொண்டு வாங்க. மறுபடியும் மூச்சு இழுக்கிறோம். பிரீதிங். ஸ்லோவா கைகளை மேல கொண்டு வாங்க. அப்பதான் அந்த எனர்ஜி ஃபீல் பண்ண முடியும். மூச்சு இழுத்துக்கிட்டே கைகளை நம்முடைய ஐ லெவல் கொண்டு வரோம். மூச்சு விட்டுட்டே கைகளை கீழே கொண்டு வரோம். சீராக மூச்சு இழுக்கணும். ஒரே சீராக மூச்சு விடணும். ரொம்ப ஸ்லோவா பண்ணதான் நம்முடைய இந்த ஆறா அப்படிங்கிற அந்த எனர்ஜி எல்லாம் நம்ம கைகள்ல ஃபீல் பண்ண முடியும். நம்ம உள்ளங்கைகள்ல நம்ம விரல் முனைகள்ல எல்லாம் சின்ன சின்ன சக்கரங்கள் இருக்கு. அதை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். அது கிரகிச்சுக்கும் அந்த எனர்ஜி எல்லாம். அதன் மூலமா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய குறைகளை வந்து நோய் தன்மையை வந்து நாமளே சரி பண்ணிக்கலாம். பிரீதிங். மூச்சு இழுத்துட்டே கைகளை நம்முடைய ஐ லெவல் கொண்டு வரோம். Breathe out. இப்போ வந்து இது எவ்வளவு முறை வேணாலும் நம்ம செய்யலாம். அந்த பயிற்சிகளை வந்து நம்ம போதுங்கிற வரைக்கும் மன திருப்தி ஆகிற வரைக்கும் செய்யலாம். அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. இப்போ வந்து கைகளை வந்து நம்மளுடைய வயிற்றுக்கு முன்னாடி ஒரு 1/2 அடி தள்ளி இப்படி வச்சுக்கோங்க.
வச்சுட்டு மூச்சு இழுக்கும் போது வயிறு கைகள் பாத்தீங்கன்னா தானா வயிறு முன்னாடி வருதுங்களா, மூச்சு இழுக்கும்போது வயிறு முன்னாடி வரும். அப்போ வந்து கைகள் வந்து நம்ம உடம்புல இருந்து இந்த அரை அடி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வெளியே வரும். இப்போ மூச்சை விடும்போது கைகள் வந்து தானா உள்ள வரும். அந்த அரை அடி வச்சிருக்கிறதுல இருந்து தள்ளி உள்ள வரும். அதை ஃபீல் பண்ணுங்க. இந்த பாட்டுக்கு மூச்சு இழுக்கிறீங்க, ஒரே சீரா மூச்சு இழுக்கிறீங்க, ஒரே சீராக மூச்சை வெளியே விடுறீங்க. அப்போ வந்து இந்த கைகள் வந்து முன்னாடி பின்னாடியும் போகும். அதை ஃபீல் பண்ணுங்க. இந்த பயிற்சி வந்து நம்ம தொடர்ந்து பண்ணும்போது இந்த நாக்கை மடிச்சு மேல எண்ணத்துல வச்சோம்னாலே நம்மளுடைய ஆறாஸ் வந்து சுத்தமாகும். நம்முடைய உடம்ப சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சக்தி உடல் அது வந்து நல்லா சுத்தமாகும். நம்முடைய ஆறாவும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நல்லா 2 மீட்டர்ல இருந்து ஒரு 5 மீட்டர் வரைக்குமே நல்லா இன்க்ரீஸ் ஆகும். தொடர்ந்து பயிற்சி பண்றவங்களுக்கு வந்து அந்த ஆறா வந்து எப்பவுமே சுத்தமா இருக்கும். அந்த ஆறாக்குள்ள வரவங்களும் அவங்களும் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ள வருவாங்க. அதனால இந்த பயிற்சி வந்து தொடர்ந்து பண்ணுங்க. நல்லா அவங்களுடைய இந்த பண்றதுனால, இந்த பயிற்சி பண்ணதுனால என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட்டது? உடம்புல இருக்கிற எல்லா வியாதியுமே நம்ம குணப்படுத்திக்க முடியும். உடம்புல எந்த நோய் இல்லைனாலும் ஃபியூச்சர்ல எந்த நோயும் வராமையும் நம்மள வந்து தற்காத்துக் கொள்ள முடியும். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. சிறப்பானது ஒரு தாய்ச்சி பயிற்சி. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, தாய்ச்சி பயிற்சி வந்து நமக்கு சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதுல வந்து இன்னைக்கு 16 நிலைகள்ல இருந்து ஒரு 3 நிலைகள நமக்கு சிறப்பா இன்னைக்கு வகுப்படுத்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏன்னா தொடர்ச்சியா இதுல கலந்துக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆசன பயிற்சிகள் எல்லாமே நம்ம செஞ்சுட்டு உடற்பயிற்சிகள், மூச்சு பயிற்சியிலேருந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறோம். அது செய்யக்குள்ள இன்னைக்கு இந்த பயிற்சி முறைகள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு புதுவித அனுபவத்தை ஏற்படுத்தும். உடல்ல வந்து ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி. ஆமா, அதுக்கு வந்து உதாரணங்கள் நெறைய சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பயிற்சிக்கும் வந்து தாய்ச்சி பயிற்சி வந்து எந்த அளவுக்கு நமக்கு உடல்ல வந்து ஆரோக்கியத்த குடுக்குது, அந்த ஆறா பவர இன்கிரீஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நமக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்றைய நிலையில் நமக்கு சிறப்பானதொரு பயிற்சி பயிற்சியில் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த பாரதி தேவி அம்மா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றி. எப்படிம்மா டைம் இருக்குங்களா? இல்ல ஓகே. ஒரு 5 அடுத்து நிமிஷம். ஒரு 5 ஏன்னா நிமிஷம். அடுத்தது வந்து அவங்க வந்து ஆன்லைன்ல அவங்க கிளாஸ் இருக்கிறதுனால, இப்ப உங்களுக்கு இந்த பயிற்சி முறைகள்ல ஏதாச்சும் சந்தேகம் முக்கியமான சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. நீங்க அன்மியூட் பண்ணீங்கம்மா. பாரதி தேவிம்மா. மியூட் ஆயிடுச்சு. வணக்கங்க ஐயா. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கோங்க ஐயா. நீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நல்லா நலமா இருக்கும். மாசம் ஒரு ட்ரிப்பா வந்துருங்க. கண்டிப்பாங்க ஐயா. 3 ஆண்டுகளா பயணிச்சுட்டு இருக்கீங்க நம்ம சங்கம் காலச்சக்கரத்துல. மாதம் ஆமாங்க ஐயா. நிறைய புதியவர்களா வந்திருக்காங்க. ஆமாங்க. எங்களை வளர்த்து விட்டதே காலை சக்கரம் தாங்க ஐயா. நாங்க எப்பவும் விட்டாத நாள் இல்லை. உங்கள்
காலிச்சக்கர அன்பர்களையும் காலிச்சக்கரத்தையும் நாங்க நினைக்காத நாளே இல்ல. கண்டிப்பா வந்துருவோம். மழை இல்லாம பூமி வளராது. பூமியில வளராது எதுவுமே. அது மாதிரி காலச்சக்கரம் இல்லாம நம்மளுடைய தொடர்புலாம் விட்டுவிடும். காலச்சக்கரம் அப்பப்ப நமக்கு நீர் ஊத்து மழை பெய்யுற மாரி கூப்பிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால நம்மளும் வளர்ந்துட்டு இருக்கோம். சிறப்பு. ஆமா தம்பி. நன்றி. நன்றி நன்றி நன்றி. வணக்கங்கம்மா. கௌரி. வணக்கங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சிறப்பான ஒரு விளக்கம். தாய்ச்சி பயிற்சினா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா அது 1 மணி நேரம் மெடிடேஷனுக்கு சமம். அந்த ஒரு 3 பயிற்சி செய்யறது. அந்த அளவுக்கு நம்ம கவனிக்கிறோம். உடல்ல உடனே பாருங்க எவ்வளவு வேர்த்திருச்சு எனக்கு கூட கொஞ்ச நேரத்துல. நல்ல ஆற்றல் அதுல. அவ சொன்ன மாதிரி நீங்க அடிக்கடி வரணும். அப்பதான் எங்களுக்கு மறக்காம நாங்க தேடிட்டு இருப்போம். கண்டிப்பாங்கம்மா. நன்றி நன்றி. காலிச்சக்கரங்கிறது நம்ம வாழ்க்கை சக்கரமா ஆகி போச்சு இப்போ. இதுல இருந்து நம்மளே பிரிக்க முடியாத மாதிரி ஆயிப்போச்சு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நல்லா இருக்கீங்களா? நல்லா எப்பவுமே வண்டி ஓட்டிட்டே இருப்பீங்களா இருக்குங்கய்யா? எல்லா போஸ்ட்லயும் வண்டியோடவே உட்கார்ந்துருக்கீங்க. ஆடியோ சரியா பேசுறீங்க. ஐயா உங்க ஆடியோ கேட்கலங்கய்யா. பெருமாளையா ஆடியோ கேட்கல. சுத்தமா வரல. வேறு ஏதாவது இன்றைய நிலைகள்ல உங்களுக்கு சந்தேகங்கள பயிற்சி முறைகள்ல சந்தேகம் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். இன்றைக்கு வணக்கங்கம்மா. மேம் இது எப்போ வேணாலும் செய்யலாங்களா? காலையில, சாயங்காலம்? எப்ப வேணாலும் யோகாக்கு உண்டான விதிமுறைகள் தாங்கம்மா. வெறும் வயித்துல செய்யும்போது இன்னும் நல்ல எனர்ஜி வந்து நம்ம நல்லா அபாக்கனிங் பண்ண முடியும். நல்லா உடம்புல வந்து கெயின் பண்ண முடியும். சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு செய்யலாங்கம்மா. 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு செய்யலாம். உடம்புல இருக்கிற தேவையில்லாத காத்து கூட பிரியும் இந்த பயிற்சி பண்ணும்போது. சீனாவே ஒரு குளிர் பிரதேச நாடுதான். அவங்க பண்ணி உடம்ப வந்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டாங்க. நாம வந்து நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை எப்படி வாழை இலை குளியல், ஸ்டீம் பாத் எல்லாம் எடுக்கிறோமோ, அந்த மாதிரி உடம்புல இருக்கிற கழிவுகளை நீக்கிறதுக்காக நம்ம இந்த பயிற்சி நம்ம எடுத்துக்கலாம். நல்ல உடம்புல வந்து சூடு வந்து நல்ல சூடு உற்பத்தி ஆகும். அதன் மூலமா உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறும். தேங்க்யூ மேம். நன்றி நன்றி. டாய்ச்சி வந்து நம்ம உடல் அசைவுகளுக்கும் மட்டும் இல்ல, உடல் உள்ளுறுப்புகளும் ஆரோக்கியமாகும். அதே போல மனசும் நல்லா ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆகும். நம்ம இன்றைய வாழ்க்கை சூழல்ல மன அழுத்தம் இல்லாதவங்க யாருமே ஒரு ப்ரீகேஜி படிக்கிற குழந்தை கூட எல்லாத்தையுமே நம்ம போட்டு திணிக்கிறோம். இத உட்காரு, பேசாத, பக்கத்தால இருக்கவங்க கூட பேசாத, வகுப்பறையில இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்கூலுக்குன்னு தாட்டி விட்டோம்னா அவ்வளவுதான். குழந்தைகளோட இயல்பான தன்மை, அவங்களோட குணம் எல்லாமே மாறுது. இது மாதிரி யார் வேணாலும் இதை செய்யலாம். இந்த பயிற்சி வந்து யார் வேணாலும் செய்யலாம். மன அழுத்தம் இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த பயிற்சி பண்ணும்போது ஃபுல்லா மன அழுத்தம் முற்றிலுமா நீங்கும். ஜாலியா இருக்கும். நன்றிங்கம்மா. சந்தேகங்கள் நினைக்கிறேன். ஏன்னா சிறப்பா சொல்லி கொடுத்தீங்க. இன்னைக்கு 3 நிலைகளும் நல்ல ஒரு உணரக்கூடிய நிலைகளா இருந்துச்சு. எல்லாருக்குமே நல்ல ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு பயிற்சியா இருந்திருக்கும். கண்டிப்பாக நம்ம பயிற்சி முறைகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், தாய்ச்சி பயிற்சியும் அப்பப்ப கேப் கிடைக்கிறப்ப செய்யக்குள்ள உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆற்றல் வைப்ரேஷன்
உடல்ல அந்த எதிர்ப்பு சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு உடலில் நடக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வை நமக்கு சிறப்பித்துக் கொடுத்த பாரதி தேவியம் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. வாய்ப்பளித்த அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் அனைவருக்கும் நன்றி. நன்றி. தொடர்ந்து நம்ம காலச்சக்கரம் நிகழ்வு வந்து சிறப்பான நிகழ்வு எல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம். நேற்று வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அந்த சிவராத்திரியை பற்றி அற்புதமான ஒரு நிகழ்வு பண்ணோம். அதுல ஒரு நம்ம குழுவில் வந்து ஒரு ஃபீட்பேக் கேட்டிருந்தேன். சிவராத்திரியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா வந்து புதுமையா ஒரு நிகழ்ச்சி செய்யக்குள்ள அதனுடைய பயன்பாட்டாளர்கள் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா நம்ம வந்து கொண்டு போற வழிமுறைகள் நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். அதிக நபர்கள் பதிவிடல. ஏன்னா கிட்டத்தட்ட கலந்துகிட்டவங்களே ஒரு 40-45 பேர் கலந்துகிட்டீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். அந்த நிலைகள்ல வந்து உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா அத நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது போய் சேர்ந்திருக்குது அப்படிங்கிறத வந்து உணரக்கூடிய ஒரு நேரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா வந்து அத வந்து எப்படி உணர்ந்தீங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருமே சிறப்பா சொல்லியிருந்தீங்கன்னா சந்தோஷம், வாழ்த்துக்கள். நம்ம நிகழ்ச்சியில அது மாரி தொடர்ந்து வந்து நம்ம வந்து பதிவுகளில் இடம் சொல்றோம். அதாவது காலச்சக்கரத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது எப்படின்னாக்கா, இப்ப வந்து காலச்சக்கரம் நடத்துறது வந்து ஏதோ நம்ம ஒரு இதுக்காக நடத்துறோம் அப்படிங்கிறதுக்கு இல்ல. இதுல பெரிய ஒரு எல்லாருமே வாழ்க்கை முறை மாறணும், உடல் அளவிலும், மனதளவிலும் ஆரோக்கியம் பெறணும். நம்ம நம்ம இல்லைன்னாலும் அடுத்தவங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு நம்மள்ட்ட இருக்குது. கண்டிப்பாக அடுத்தவர்களும் இதுல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல தான் இது வந்து நம்ம தொடர்ச்சியா இது வந்து சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்து எல்லாருமே இதுல கலந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அன்பான வேண்டுகோள்.